வெல்கம் பேக் கைஸ். அடுத்தது ஸ்கூல் புக் 10th ஸ்கூல் புக்ல இருந்து அடுத்து பாலிட்டின்னு சொல்லக்கூடிய சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்கூல் புக்ல வந்து சிவிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சிவிக்ஸ் அதாவது குடிமையியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா, நார்மலாவே மற்ற எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன் தான், பட் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா. 10th அப்படிங்கிறதே முக்கியமான பாட புத்தகம் தான். அதுல இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுலயும் சில குறிப்பிட்ட பாடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, அப்படியாப்பட்ட ஒரு யூனிட் தான் இந்திய அரசமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து சிலபஸ் ரிலேட்டடான, அதாவது சிலபஸ் ரிலேட்டடான பாலிட்டி கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாபிக் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணியாச்சு. அதே டைம்ல நம்ம ஸ்கூல் புக்லயும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஓகேங்களா, இங்க நம்ம ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணிக்க தேவையில்ல. பட் இங்க கொஞ்சம் டாபிக் அப்படிங்கிறது நம்ம அங்க நடத்துறப்போ கொஞ்சம் டெப்தா நடத்திருப்போம். இங்க வந்து ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணிக்க வேணாம். ஓகேவா, ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அந்த டாபிக் இங்க பாத்துக்கலாம். பட் சிலபஸ் ரிலேட்டடா நம்ம அங்க கொஞ்சம் டெப்தாவே பார்த்திருப்போம். ஓகேங்களா, அந்த விஷயங்கள் அங்க இருக்கட்டும். ஓகேவா சார், இதே டைம்ல நம்ம இதையும் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம், சிலபஸையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த டாபிக் எல்லாம் இந்திய அரசமைப்பு ரொம்ப அதிகமான டேட்டாஸ், அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான கொஸ்டின் ஏரியா இதெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த என்ன நடந்திருக்கு, என்ன கான்செப்ட், எப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணோம், நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஓகே, டாபிக்ல போலாமா. இந்திய அரசமைப்பு 10th குடிமையில ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு. அப்போ அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, பேசிக்கா என்ன சார் அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அதுக்கான அந்த அடிப்படையான சட்டங்கள்லாம் இருக்கு. இப்படிதான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூல்ஸ் இருக்கிறது அரசியலமைப்பு. அவ்வளவுதான், சிம்பிளா அவ்வளவுதான். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி, இதுதான் ஒரு நாட்டோட முன்னேற்றத்தோட அச்சாணி அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். அப்போ அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த கொள்கை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, யுஎஸ்ஏ அமெரிக்காவில இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இது முக்கியமான டேட்டா இது. அடுத்து, அரசியலமைப்பின் அவசியம். எதுக்காக அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன, அதோட அவசியம் என்ன அப்படின்னு, அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஓகே, அப்போ எல்லா மக்களாட்சி நாடுகளுமே என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வச்சிருக்கதா சொல்றாங்க. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து காட்டுகிறது, கொடுக்கிறது. ஓகே, அப்போ குடிமக்களுக்கு என்ன, குடிமக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்றாங்க, கொள்கைகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. அப்போ நம்ம எப்படியாப்பட்ட சமூகத்துல இருக்கோம், அதோட அடிப்படை என்ன அப்படிங்கிற விஷயத்துல அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது காட்டுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அரசியலமைப்பின் உருவாக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், எப்படி வந்து அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏரியா. ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான். ஓகேங்களா, அடுத்து 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ 2 டேட்டா பாருங்க. அரசியல் அமைச்சரவை தூதுக்குழு இவங்களோட திட்டத்தால உருவாக்கப்பட்டவங்க யாரு, இந்திய அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்திய அரசமைப்பை உருவாக்குனாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 1946ல உருவாக்கப்பட்டாங்க. ஓகேங்களா, யாரு, அரசியல் நிர்ணய சபை, இவங்க தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறாங்க. ஓகேங்களா, இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 அரச, ஓகே இங்க சொல்லலாம் பாருங்க, 292 மாகாண பிரதிநிதிகள். ஓகேங்களா, 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர். ஓகேங்களா, பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மொத்தம் 3 பேருன்னு, ஆக மொத்தம் 389 பேரு மெம்பரா இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் அதெல்லாம். ஓகேங்களா, இந்த டேட்டாஸ் அப்படியே முக்கியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 292, 93, 1, 3. ஓகேங்களா, அந்த பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க, மாகாண முதன்மை ஆளுநர்கள் சார்பில் ஒரு 3 பேரு, சுதேச அரசுகள்ல இருந்து ஒரு 292 பேரு, அப்புறம் மாகாண பிரதிநிதிகள் ஓகே 292 பேரு, சுதேச அரசுகள்ல இருந்து ஒரு 93. ஓகேங்களா, இந்த டேட்டா அப்படியே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்படியே நீங்க ஞாபகம் சொன்னதெல்லாம் 389 பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். அந்த டாபிக் அப்படியே ஃபுல்லா டேட்டாஸ் தான். ஓகேங்களா, முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் ஏரியா, அதெல்லாம் அப்படியே கொஸ்டின் ஏரியா, அதெல்லாம் அப்படியே. ஓகேங்களா, 46ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்படியே இதெல்லாம் அப்படியே அந்த டாபிக் ஃபுல்லாவே கொஸ்டின் ஏரியா தான். ஓகேங்களா, அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 1946 டிசம்பர், ஓகே, அரசியல் நிர்ணய சபைன்னு போட்டாச்சு. எதுக்கு, அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்குது, 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடக்குது. அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன பண்றாங்க, ஒரு தற்காலிக தலைவரா போட்டிருக்காங்க. யாரை போடுறாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை போடுறாங்க. ஓகேங்களா, இந்திய அரசமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து என்ன பண்றாங்க, இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கப்பே அவர் இறந்துடுறாரு. ஓகேங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகும். அப்போ இந்தியாவோட முதல் பிரசிடென்ட். ஓகேங்களா, அவர் என்ன பண்றாரு,
அவர் தான் இங்க வராரு. யாரு? டாக்டர் ராஜேந்தர் பிரசாத். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், அப்புறம் ஹச்.ஜி. முகர்ஜி அப்படிங்கிற ஒருத்தர், வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற இன்னொருத்தர், இவங்க 2 பேரும் அவருக்கு துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறது. ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் யார்? தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அப்புறம் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? அவரோட துணைத் தலைவர்கள் யாரு? வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக, எல்லாமே டேட்டாஸ், எதுவுமே நம்ம ஒமிட் பண்ண முடியாது. 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்ப என்னன்னா, மொத்தம் 11 அமர்வுகளா 166 நாட்கள் என்ன பண்றது? இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுல எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா, அரசியலமைப்பு எழுதி முடிச்சுட்டு படிக்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்றாங்க, அவங்கவங்க படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க பண்ணா நல்லா இருக்கும், இதெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும், இது வந்து தேவையில்லாத விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு 2473 விஷயங்கள் என்ன பண்றாங்க, திருத்தங்களா முன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திருத்தங்கள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. அப்போ இந்த பல்வேறு குழுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கணும். என்னென்ன குழுக்கள் பார்த்துரும், மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ் எல்லாம் அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்கணும். அதுல ஒண்ணுதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர். அப்போ இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த பல்வேறு குழுக்கள்ல ஒரு குழு தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுன்னு ஒண்ணு குழு. ஓகேங்களா? அந்த குழுவோட இருக்கிறது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாங்க, சட்ட வரைவு குழுவோட தலைவரா இருக்காங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. இந்த பாடமே இப்படிதான் இருக்கும், லைன் பை லைன் அப்படி நம்ம இம்பார்ட்டன்டான டேட்டாஸ். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை. எதுக்காக? அவரோட தலைமையிலான இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தான் என்னாச்சு, அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதனாலதான் அவரு இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. ஓகேங்களா? இறுதியாக, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. அப்போ இறுதியாக ஒரு முகவுரை, அதுதான் நம்ம பிரியாமல் பார்த்திருப்போம். அப்போ ஒரு முகவுரை. ஓகேங்களா? ஒரு முகவுரை 1. பாகங்கள். ஓகேங்களா? பாகம் அப்படின்னா பகுதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பகுதி 22 பகுதி. அட்டவணைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அட்டவணை, ஷெட்யூல்னு நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், கிளாஸ் பார்த்துட்டு தனியா 8 அப்படின்னு சொல்லிட்டு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ இதுதான் கான்ஸ்டிடியூஷன். அது நவம்பர் 26 அன்னைக்கு. ஓகேங்களா? நவம்பர் 26 1949 அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னைக்கு இவ்வளவுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சு. ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 8 அட்டவணைகள் கொண்டதான் அரசியலமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேங்களா? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இங்க ஒரு டவுட் வரலாம் எல்லாருக்கும், சார் இதான 1949 ஆகஸ்ட் மாசமே எழுதி முடிச்சிட்டாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அது எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தள்ளி நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26 எதுக்கு சார் அங்க போய் வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்கு. எதுக்கு இந்த ஜனவரி 26க்கு எதுக்கு நம்ம புஷ் பண்ணி அந்த டேட்டுக்கு நம்ம தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருக்கோம், என்ன 26 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எல்லாமே இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்து பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. அப்போ பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில், அப்போ இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அப்படியே இதெல்லாம் இம்பார்ட்டன்டா டேட்டா, அப்படியே கேட்டுருவாங்க எக்ஸாம்ல. ஓகேங்களா? பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில, இட்டாலிக் பாணியில அவரது கைப்பட எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். ஓகேங்களா? சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்திருப்போம் கிளாஸ்ல. சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 17 விஷயங்கள் நம்ம அங்க பார்த்திருப்போம். அதுதான் சின்னதா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க, உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளோடும் நீளமானது. பார்த்தோமா? ஆமா, ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்தோம். அதே மாதிரி இது ஏன் அவ்வளவு நீளமா இருக்குங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ஆமா, கடன் வாங்கினதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து 3வது என்ன சொல்றாங்க, இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் அங்க பார்த்தோம். பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கறத பார்த்தோம். சில விஷயங்கள்ல நெகிழாத மாதிரியும் இருக்கு, சில டயத்துல நெகிழ்ற மாதிரியும் இருக்கு. அப்புறம் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து கூட்டாட்சி முறை. கூட்டாட்சின்னா என்னது, மத்திய மாநில அரசுகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு அம்சமும் இதுவும் வந்து சிறப்புன்னு சொல்றாங்க. இந்தியாவை ஒரு சமய சார்பற்ற நாடாக்குகிறது. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து முன்னுரை அப்படிங்கிறது, முகப்புரை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து சுதந்திரமான நீதித்துறையை வழங்குறது. ஆமா பார்த்தோம், இதையும் பார்த்தோம், எல்லாத்தையுமே பார்த்தோம். உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை அளிக்கிறது. இது எல்லாமே என்ன சொல்றாங்க, இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் நல்லாவே பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பிரியாமல் சொல்லக்கூடிய முகப்புரை. ஓகேங்களா? முகவுரைன்னு சொல்லுவோம். முகவுரை
முகவுரை என்ற சொல் அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. ஓகே, அப்போ நம்ம புக்ல இருக்கிற இண்டெக்ஸ் மாதிரி முன்னுரை, அதாவது ஒரு புத்தகம் நம்ம புதுசா ஒரு புத்தகம் வாங்குறோம் அப்படின்னா நுழையும் முன்னு சொல்லிட்டு அந்த ஆதர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு, இல்ல அது ஒரு கதை புத்தகம் அப்படின்னா அந்த கதையோட மாந்தர்கள் முக்கியமான ஆட்கள் யாரு, அவங்கள பத்தி என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றாங்க, அந்த முன்னுரை அப்படிங்கிறது கொடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரிதான் இந்திய அரசியலமைப்புக்கு அதோட முன்னுரை அப்படிங்கிறது, இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது எதை பத்தி சொல்ல வருது, இல்ல இந்த அரசியலமைப்பு எதை முன்னுரிமையா வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இந்த முன்னுரை, அதாவது முகப்புரை அப்படிங்கிறது என்ன பண்ணுது, சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் அதுதான் பாத்துங்க. இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கொள்கை என்ன, அதோட நோக்கங்கள் என்ன, அது மாதிரி அதோட லட்சியங்கள் என்ன, இதெல்லாம் சொல்றதுதான் என்னது முகப்புரை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. கீ கீ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது, முன்னுரை. அப்படியே இந்த டாபிக்கே இம்பார்ட்டன்ட் தான் அப்படியே. ஓகேங்களா. 1947 ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஜனவரி 22ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாரு, ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம். ஓகேங்களா. இங்க இருப்பாங்க, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம் அப்படியே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அப்போ பார்த்தோம் முகவுரை கிளாஸ்ல பார்த்தோம். ஒரே ஒரு டைம் என்ன பண்ணிருக்காங்க, அதை திருத்திருக்காங்க. எந்த வருஷம், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1977 என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதன் அடிப்படையில் சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகள் சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையை தான் சேர்த்திருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. இந்த 3 வார்த்தையை மட்டும் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குது. அப்போ இந்தியாவோட முகப்புரை எப்படி தொடங்குது, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னா என்ன சொல்றான், இந்திய முகப்புரை அப்படிங்கிறது தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. முகவுரை அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு என்ன எப்படி ஆரம்பிக்கிறான், இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல இருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். அப்போ இது என்ன சொல்ல வருது, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு அவங்க சொல்றது மூலியம் என்ன வருது, அப்போ இந்த இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டோட மக்கள் தான் அப்படின்னு சொல்ல வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இதெல்லாம் அது நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா. இந்தியா ஒரு இது ரொம்ப முக்கியம். அப்போ பிரியாமல் அப்படிங்கிறது இந்தியாவை என்ன மாதிரியான நாடுன்னு சொல்லுது, இது இந்த ஆர்டர் அப்படியே முக்கியம். இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு அப்படின்னா மக்களாட்சி குடியரசு, ஜனநாயகத்தை மக்களாட்சி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது அப்படியே இந்த 5 வேர்டையும் இதே ஆர்டர்ல அப்படியே எழுத சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. என்று அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கம். அது மாதிரி சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், இந்த 3 விஷயத்துலயும் என்னது, நீதி வழங்குறது தான் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது இந்த நோக்கம் சொல்லிருக்காங்க. இதோட முகப்புரையோட நோக்கம், முகவுரையோட நோக்கம். ஓகேங்களா. அடுத்து இங்க மேல பார்த்தது இது நம்ம எல்லாம் பார்த்தோம். இது இந்த கிளாஸ்ல டெப்தா பார்த்தோம். ஓகேங்களா. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் முக்கியமான முழக்கங்களா இருந்தன. இந்திய அரசமைப்பில் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஆமா பார்த்தோம், சகோதரத்துவம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு, சமத்துவமும் இருக்கு. இது 3மே நமக்கு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து குடியுரிமை. அடுத்து குடியுரிமை, சிட்டிசன். சிட்டிசன் ஓகேங்களா. படத்தோட பேர் மாதிரி இருக்கா. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. ஓகேங்களா. இது முக்கியம். சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து வந்திருக்கு. ஓகேங்களா. இதன் பொருள் நகர அரசியல் வசிப்பவர். இதெல்லாம் முக்கியமான டேட்டாஸ். இது எல்லாமே முக்கியமான டேட்டாஸ். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. பார்த்தோம் நம்ம வந்து ஸ்டாலின் பீச்சர்ஸ்ல பார்த்தோம். இதையும் ஒரு சிறப்பா தான் பார்த்தோம். ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், ஒரு சிறப்பா தான் பார்த்தோம். ஓகேங்களா. அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி பேசுகின்றன. பார்த்தோம் வந்து பார்ட் 1 அப்படிங்கிறது பார்த்தோம். இந்தியா பத்தி சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 1லிருந்து 4 வரைக்கும். அடுத்து பார்ட் 2 என்னது, இங்க சொல்ற சிட்டிசன்ஷிப் 5லிருந்து 11 வரைக்கும். ஓகேங்களா. அதே ஆர்டர் அப்படியே சொல்லிருக்காங்க பாருங்க. இதுதான் இங்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. பார்ட் 2ல 5லிருந்து 11 வரைக்கும் என்னது, குடியுரிமை பற்றி சொல்லுது அப்படின்ற சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல முக்கியமான சில விஷயங்களும் இங்க சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955, இது முக்கியமான இயர் இது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல், அப்போ குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி கூறுகிறது. இச்சட்ட திருத்தம் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இது 8 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. குடியுரிமை பெறுதல், எப்படி நீங்க குடியுரிமை பெற முடியும், இல்ல குடியுரிமை எப்படி இழக்க முடியும், அதெல்லாம் சொல்றது இது 1955 குடியுரிமை சட்டம் இதுதான் சொல்லுது. ஓகேங்களா. அப்போ குடியுரிமை பெறுதல். ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க, குடியுரிமை பெறுதலுக்கு ஒரு 5 வழிகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா.
1955 படி ஒருத்தர் எத்தனை முறையில வாங்க முடியும்? 5 முறையில வந்து குடியுரிமை பெற முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பிறப்பின் மூலம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 நம்ம குடியரசு ஆனதுக்கு அன்னைக்கோ அப்படி இல்லைன்னா அதன் பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள். அப்போ நம்ம குடியரசு ஆன அன்னைக்கு அப்புறம் பிறந்த அன்னையிலிருந்து பிறந்தவங்க எல்லாருமே இந்தியாவோட குடிமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 2வது ஒண்ணு வம்சாவளி மூலமா சொல்றாங்க. இது எப்படி? 1950ஆம் ஆண்டு, அதாவது அதே குடியரசு தினத்துக்கு அன்னைக்கோ அப்படின்னா அதுக்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்த போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில், அப்போ என்ன சொல்றாங்கன்னா அது வந்து இந்தியாவுக்குள்ள பிறந்தவங்க. இதுல இந்தியாவுக்கு வெளியில பிறக்கிற குழந்தைங்களோட அப்பா இந்தியாவோட என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுல பிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க பிறந்தப்ப இந்தியாவுல இருந்திருக்கணும். ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அதாவது அவங்க தந்தை இந்தியாவுல பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு எப்படி தர முடியுமா? வம்சாவளி மூலம் என்ன பண்ணலாமா அவங்களுக்கு அந்த குடியுரிமை அப்படிங்க தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பதிவின் மூலம். 3வது ஒண்ணு பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமையை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்தல் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். அப்போ அந்த சரியான டாக்குமெண்ட்ஸ குடுத்து என்ன பண்ணலாம்? ரிஜிஸ்டர் பண்றது மூலியமா நீங்க இந்திய குடிமகனா மாறலாம். ஓகேங்களா? இயல்புரிமை மூலம். 4வது இயல்பு உரிமை. என்ன சொல்றாங்க? ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் அப்போ இதுதான் கொஸ்டின். வெளிநாட்டவர் எந்த எந்த முறையின் மூலமா இந்தியாவோட சிட்டிசனா மாற முடியும்? இயல்புரை மூலமா. அதிகமான பேர் பதிவின் மூலம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? பதிவு அப்படிங்கிறது கிடையாது. சோ இயல்புரிமை மூலமா தான் என்னது? வெளிநாட்டவர்கள் இந்தியாவோட குடியுரிமை அப்படிங்கிறத வாங்க முடியும். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் ஒன்னு 5வது பாயிண்ட். என்ன சொல்றாங்க? இதெல்லாம் குடியுரிமை வாங்குறதுக்கு பிரதேச நாடுகளின் இணைவு மூலம். ஓகேங்களா? இது பார்த்தோம். நம்ம வந்து யூனியன் டெரிட்டரி அந்த கிளாஸ்ல பாக்குறப்ப பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம நாடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மாநிலங்களா இருக்கு, யூனியன் பிரதேசங்களா இருக்கு. 3வது ஒண்ணு எதிர்காலத்தில் இணைக்கக்கூடிய இந்தியாவில் இணைக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதை பத்தி தான் சொல்றாங்க. பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். ஓகேங்களா? இன் ஃபியூச்சர்ல யாரையாவது நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவோட ஒரு பகுதியா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம குடியுரிமை வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து குடியுரிமையை இழத்தல். ஓகேங்களா? அப்போ குடியுரிமை வாங்குறதுக்கு ஒரு 5 வழிகள் சொல்றாங்க. அப்ப குடியுரிமை இழத்தலுக்கு ஒரு 3 வழிகள் சொல்றாங்க. ஓகேங்களா? குடியுரிமை இழத்தல். ஓகேங்களா? குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் எனும் பின்வரும் 3 வழிகளில் இருக்கும். இதான் சொல்லிருக்காங்க. 3 வழி தான் சொல்லிருக்காங்க பாருங்க. அப்போ துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். இந்த 3 வழிமுறைகள் என்ன பண்ணலாம்? நம்மளோட குடியுரிமையை இழக்க முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஒருவர் ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து தமது குடியுரிமை அப்போ தானா வாலண்டரியா வந்து என்னது எனக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்றது மூலியமா என்ன பண்ணுமா அது போகுதா. 2வது வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். அப்போ முடிவுக்கு வருது. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்காக போறீங்க. என்ன பண்றீங்க? உங்களோட சூழ்நிலை நீங்க அங்கேயே தங்குற மாதிரி ஆகுது. அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி ஆகுது. அப்போ இன் ஃபியூச்சர்ல நீங்க அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது தானாகவே நின்றும். நீங்க சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க இந்திய நாட்டோட குடிமகனா இருந்து நீங்க வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கேயே தங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க. இப்போ அந்த நாட்டோட குடியுரிமையை நீங்க வாங்கிட்டீங்க பட்சத்துல இந்தியாவோட குடியுரிமை உங்களுக்கு தானாவே நின்றும். ஓகேங்களா? அதான் முடிவை செய்தல். அடுத்து 3வது ஒண்ணு இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி அல்லது மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர். அப்போ இயல்புரிமைன்னு நம்ம பார்த்தோம். யாரு? வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க இந்தியாவோட குடிமகன் வாங்குறாங்க. அவங்க எப்படி வாங்கிட்டாங்க? மோசடி செஞ்சு குடியுரிமை பெற்றாங்க. தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர். ஓகேங்களா? அல்லது உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர், அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என திருப்திப்படுத்தும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும். அப்போ இயல்புரிமை அதை வெளிநாட்டில் ஒருத்தவங்க இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க. அவங்க தவறான முறையில வாங்கியிருக்காங்க. இல்ல ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனையில இருக்காங்க. அப்படி இல்ல எதிரி நாட்டோட வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட குடியுரிமையை யாரு? மத்திய அரசு நீக்க முடியும். ஓகேங்களா? அவங்களோட குடியுரிமையை இழக்க செய்ய முடியும். ஓகேங்களா? அடுத்து அடிப்படை உரிமை. ஓகே, சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். பார்ட் 2 அப்படின்னு பார்த்தோம். பார்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் 3 இங்க வந்துரும். ஓகேங்களா? பார்ட் 3 அப்படின்னு வந்துரும். பார்ட் 3 அப்படிங்கிறது 12 to 35 அப்படிங்கிறது வரும். முக்கியமான அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க ஜஸ்ட் மேலோட்டமா தான் கொடுத்திருப்பாங்க. அது பார்க்கலாம்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3. ஆமா. 12 இருந்து 35 வரை. ஆமா, நீங்க சொன்னதுதான். சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி பேசுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்போ நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு நாடுகள்ல இருந்து பின்பற்றப்பட்ட அரசியலமைப்புல இருந்து முக்கியமான விஷயங்களை இந்தியாவுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணாங்க? எடுத்துதான் உருவாக்குனாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுல இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள் எங்க எடுத்துக்கலாம்? அமெரிக்காவில இருந்து எடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். முதலில் இந்தியா அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகள். அப்போ 7 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருக்கு. 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஒரிஜினலி.
அப்போ ஆரம்பிக்கிறப்ப எத்தனை இருந்திருக்கு? 7 அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனா தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இப்ப எத்தனை இருக்கா? 6 தான் இருக்காமா. ஓகேங்களா? அப்போ 1 தூக்கிட்டாங்க. அது இங்க பாக்ஸ்ல கீழ இருக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம். இது முக்கியமான ஏரியாக்கள் இதெல்லாம். இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கக்கூடிய அரசியலமைப்பின் பகுதி இது? பகுதி 3 அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. அப்போ இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னது? அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பொதுவானது. ஆனா சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகள் மட்டும் யாருக்கு? குடிமக்களுக்கு மட்டுமே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ குடிமக்கள் அப்படின்னா நாட்டுக்குள்ள இப்ப யார் இருப்பாங்க? நாட்டுக்குள்ள குடிமக்கள் இருப்பாங்க. வேற வெளிநாட்டங்களை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இல்லையா? அப்ப சொல்றாங்க வெளிநாட்டவர்களுக்கு சிலது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல. இதுல மிக முக்கியமான ஒண்ணு அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. அதாவது 32 இத பத்தி தான் சொல்லுது. ஆர்டிகல் 32 இத பத்தி தான் சொல்லுது. நம்ம கிளாஸஸ்ல எல்லாம் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். ஓகேங்களா? நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதிப்பேராணை எனப்படும். நீதிப்பேரானா அதான் நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடியது. ஓகேங்களா? இது சில சட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் தடை செய்ய, அதாவது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் அப்ப பாருங்க, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் 2 என்ன பண்ணலாம்? நீதி பேராணைகளை வெளியிட முடியும். வெளியிடறதுக்கான அதிகாரம் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். ஓகேங்களா? அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. யாரு? சுப்ரீம் கோர்ட். எதுக்காக? மக்களின் உரிமைகளை இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு பாதுகாப்பதனால். ஓகேங்களா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம். அப்படியே கேட்பாங்க. அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மா என அரசியலமைப்பின் எந்த பகுதியை கூறுகிறார்? இல்ல எந்த சரத்தை கூறுகிறார்? அப்படின்னா இதெல்லாம் முக்கியம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அடுத்து இந்த நீதி பேராணைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? இந்த நீதி பேராணை அப்படின்னா வந்து பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் ரிலீஸ் பண்ணோம். ஆர்டிகல் 32 அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்டும், ஆர்டிகல் 226 அடிப்படையில் என்ன பண்ணும்? ஹை கோர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் 5 விதமான நீதி பேராணைகளை வெளியிட முடியும். ஓகேங்களா? அந்த 5 விதமான நீதி பேராணைகளை இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆட்புணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படும் போது இது பாதுகாக்கப்படுகிறது. அப்போ ஜெய்பீம் படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கேஸ் தெரிஞ்சிருக்கும். அதுல நடிகர் சூர்யா வந்து அந்த செங்கேணி அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேபியஸ் கார்பஸ் கேஸ போட்டு தான் அவங்களோட கணவன் எங்க இருக்காங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இப்போ இன்கேஸ் நீங்க ஒரு பணி இருக்கு, உங்க பணியை வந்து செய்யாம இருக்கு, என்ன பண்ணலாம்? கோர்ட் மூலியமா கேஸ் போட்டு அந்த பணியை செய்ய சொல்லி கட்டளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ரொகிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துது. அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது? அதான் கீழே உள்ள நீதிமன்றத்துக்கு இதை ஆர்டர் போடுது. என்ன ஆர்டர் போடுது? நீங்க அதை தாண்டி செயல்படுறீங்க, அதை தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரொகிபிஷன். அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை, செரிட்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் கட்டளை. நீங்க பாருங்க, இங்கேயும் கீழ் நீதிமன்றங்களுக்கு, இங்கேயும் கீழ் நீதிமன்றத்துக்கு தான் வருது. அந்த ஆர்டர் அப்படிங்கிறது கீழ் நீதிமன்றத்துக்கு தான் போகுது. ஓகேங்களா? இடும் ஆணையாகும். தகுதி முறை வினவும் நீதி பேராணை, கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யுது. அப்போ இப்ப நீங்க வந்து அரசு அலுவலகத்துல வேலைக்கு போயிட்டீங்க, ஏதோ ஒரு தப்பா ஃப்ராட் பண்ணி போயிட்டீங்க, உங்க மேல வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னா எதன் அடிப்படையில நீங்க அந்த பணிக்கு வந்தீங்க, எதன் அடிப்படையில அந்த அரசு அலுவலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரி தவறான முறை மூலமா நீங்க எடுத்துக்கிறது என்ன பண்ணுது? அது தடை பண்ணுது. ஓகேங்களா? இந்த இந்த பாக்ஸ் இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இந்த பேஜ் அப்படியே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல உள்ள எல்லாத்தையுமே நம்ம படம் பண்ணணும். நம்ம இதுக்கான ஷார்ட்கட் அப்படிங்கிறத நம்ம அங்க பாலிட்டி கிளாஸ் பாக்குறப்ப என்ன பண்ணலாம்? அங்க நம்ம டெப்தா பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லலாம். அங்க பார்த்தோம் வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருக்கதா பார்த்தோம். இப்போ வந்து எத்தனை இருக்கு? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு சமத்துவ உரிமை, 2வது சுதந்திர உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4வது சமய சார்பற்ற உரிமை, அண்ட் 5வது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, 6வது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இங்க மேல பார்த்த அந்த 5 வழிகளும் இங்கதான் வரும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொன்னா பார்த்துட்டு போலாமா? ஆர்டிகல் 16 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அப்போ சட்டத்தின் முன் நம்ம எல்லாரும் சமம். அந்த சமத்துவ உரிமைன்னா சமத்துவம் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. அப்புறம் இந்த அடிப்படையில அவங்க வந்து பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல், அத மாதிரி சொல்றாங்க. அடுத்து 17 தீண்டாமையை ஒழித்தல். அது தீண்டாமையானது நான் என்ன வந்து தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க, இல்ல என்ன ஒரு இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தடை பண்றது என்னது? தீண்டாமை ஒழிப்பு. அடுத்த பிரிவு 18 இது வந்து பட்டங்களை நீக்குதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அப்ப இதுல என்ன சொல்றாங்க, ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர, இப்போ நீங்க ராணுவத்துல இருக்கீங்க, மேஜர், ஜெனரல் அது மாதிரி பட்டங்கள் தராங்க, அது செல்லும். இல்ல நீங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்ல ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, அப்போ கல்வி சார்ந்த பட்டங்கள் அப்படிங்கிறது, ஒரு டாக்டர் அப்படிங்கிறதோ இல்ல ஒரு வக்கீலுக்காக சொல்லக்கூடியதெல்லாம் என்ன பண்றது, அந்த கல்விசார் பட்டங்கள் தவிர மத்த எந்த பட்டத்தையும், அதாவது திவான்னு சொல்லக்கூடியதோ, அப்படின்னாக்கா ஜமீன் சொல்லக்கூடியது, அப்படின்னா பகதூர்னு சொல்லக்கூடியது, அது மாதிரியான பட்டங்கள், மற்ற பட்டங்கள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, நீக்கிறத பத்தி சொல்றாங்கல்ல. அடுத்து சுதந்திர உரிமை என்ன சொல்றாங்க, 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதெல்லாம் பார்ப்பாங்க, நம்ம டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா, இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா. அடுத்து பிரிவு 20, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகே. பிரிவு 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேங்களா. தனிப்பட்ட பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இதெல்லாம். அடுத்து 21A, இதுவும் முக்கியமான ஆர்டிகல். தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை. ஓகே. 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவல் வைப்பதற்கு எதிரான உரிமை. ஓகேங்களா. பிரிவு 22. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஓகேங்களா. இதெல்லாம் 23 சொல்றாங்க. 24 என்ன சொல்லுது, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் நான் ஷார்ட்கட் வந்து நம்ம பாலிட்டி கிளாஸ் பார்க்குறோம், நான் அங்க சொல்லி தரேன். ஓகேங்களா. அடுத்து பிரிவு 25, எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்புவதற்கும் உரிமை. ஓகே. பிரிவு 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது, எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்காக எதிரான உதவிடம். ஓகே. பிரிவு 28, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை. ஓகே. அடுத்து 29, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்தல். ஓகே. சிறுபான்மையினரின் கல்வி மற்றும் நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை ஆர்டிகல் 31. ஓகேங்களா. அடுத்து 32, 31 தான் தூக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா, 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு, 1 தூக்கிட்டாங்கன்னு. அந்த நீக்கினது இதுதான். 1978 44வது சட்ட திருத்தம். இப்போ இன்கேஸ் 42வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்னு எனக்கு தெரியல சார், இல்ல 44வது சட்ட திருத்தம் எனக்கு எந்த வருஷம் தெரியல அப்படின்னா, சிம்பிள், இங்க பாருங்க, 4யும் 2யும் கூட்டினா 6, 1976, 4யும் 4யும் கூட்டினா 8, 1978. 76, 78 கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 4 2 கூட்டினா 6, ஸோ அது 76. 4 4 கூட்டி 8னா 8, ஸோ 1978. ஓகேங்களா. அப்போ 1978 42 சட்டத்திட்டத்தின்படி என்ன பண்ணிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. என்ன பிரிவு, ஆர்டிகல் 31 தூக்கிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அது எப்படி இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பார்ட் 12ல, நம்ம பகுதி பார்த்தோம் 12ல 300A அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரு லீகல் ரைட்னு சொல்லுவாங்க, இது பேர் லீகல் ரைட். என்னது அப்படின்னா சட்ட உரிமைன்னு சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்துச்சு, இப்போ லீகல் ரைட்டா இருக்கு, அதாவது சட்ட உரிமையா இருக்காம இப்போ இது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது. அப்போ அடிப்படை உரிமைகள் இருந்து என்னது, இப்போ ஒரு சாதாரண சட்ட உரிமையா மாறிடுச்சு. பார்ட் 12ல 300A இருக்கு. இது எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. அடுத்து ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை மேல பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த டாபிக். ஓகேங்களா. அடுத்து அஞ்சல் வில்லைகள் அடிப்படை உரிமைகள் மீறுதலை குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா. இந்த அஞ்சல் வில்லைகள் எந்த அடிப்படை உரிமைகள் மீறுதலை, இப்போ இது எல்லாமே பாருங்க, இதெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா. குழந்தை தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது ஆர்டிகல் 24. ஓகேங்களா. ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஓகேங்களா. அப்போ ஆர்டிகல் 352 கீழே ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது தாமாகவே நின்றுதான். ஓகேங்களா. மற்ற அடிப்படை உரிமைகளும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். அப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆணைகள் மூலமா நிப்பாட்ட முடியலாம். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போ குடியரசுத் தலைவர் தானா எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நாடாளுமன்றம் கண்டிப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணியாகணும். ஓகே. இதுக்கு நான் காரணம் சொல்றேன் பாருங்களேன், இதுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம் எப்படின்ட்டு. அப்போ ஆர்டிகல் 352 வந்தா ஏன் அந்த சட்டப்பிரிவு தானா நிக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆர்டிகல் 19 நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, வந்து பிரச்சனை இல்ல, எதிரி நாட்டு வந்து என்ன பண்றாங்க, நம்ம மேல போர் தொடுத்து வர்றாங்க. ஓகேங்களா. ஒரு போர் அப்படின்னு நடக்குது. அப்போ என்ன பண்றாங்க, குடியரசுத் தலைவர் ஒரு அவசர நிலையை அறிவிக்கிறாரு. அப்போ ஆர்டிகல் 19 மட்டும் ஏன் நிப்பாட்டுறோம்னா, ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைக்க மற்றும் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்கு விரும்பிய இடத்துக்கு வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும். அப்போ
ஆர்டிகல் 19 என்ன பண்ணுது, உங்களுக்கு இந்த மாதிரியான சில உரிமைகள் தருது. இப்ப நாடு வந்து வெளிநாட்டுக்காரன் நம்ம முன்ன சண்டை செய்யறதுக்கு போர் தொடுத்து வந்துட்டாங்க. இப்ப போய் நம்ம ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த நாடு வந்து நம்ம வந்து போர் செய்யக்கூடாது, அமைதியான வழியில இருக்கணும் அப்படிங்கிறதோ, அப்புறம் என்ன பண்றது, நம்ம எல்லாம் கூட்டம் கூடி நம்ம நாட்டுக்கு ஒத்துழைக்க கூடாது, அந்த மாதிரி விஷயங்களும் அந்த டைம்ல பண்ணக்கூடாது. சோ அதனால என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது அந்த மாதிரி டயத்துல தானாவே நின்றும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதனாலதான் 19 வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இது டிபிஎஸ்பி நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி அடுத்த பார்ட் 4 அப்படிங்கிறது இதான். ஓகேங்களா? 36ல இருந்து 51 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்படியே இந்த ஆர்டரா பார்த்துட்டு வரோம் பாருங்க. பார்ட் 2, 3 அப்புறம் வந்து இப்போ 4 வந்துட்டோம். ஓகேங்களா? பார்ட் 1 மட்டும் இங்க கொடுக்கல. ஓகேங்களா? அடுத்து பார்ட் 4 என்ன சொல்லுது, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதான் சொன்னது. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு தனியாக வகைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கும். அப்போ கான்ஸ்டியூஷன்ல இந்த ப்ரொவிஷன் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் 36ல இருந்து 51 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அதோட பொருள் அடக்கம், அது எதை பத்தி வழிகாட்டுது, அல்ல எதை நோக்கி அது போகுது அப்படிங்கிறது அடிப்படையில் என்ன பண்ணிக்கோம்னா, அதை 3 பிரிவுகளா நம்ம பிரிச்சிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது கான்ஸ்டிடியூஷன்ல அது மாதிரியான எந்த வழிமுறைகளும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அதை 3ஆ பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம்? சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. அப்போ நீதிமன்றத்தால் இதை செயல்படுத்த முடியாது. அப்போ எதை செயல்படுத்த முடியும்? ஆர்டிகல் 32 மூலியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இப்ப மேல பார்த்தோம் இல்லையா, அடிப்படை உரிமைகள், அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா இதை பண்ண முடியும். பட் ஆனா டிபிஎஸ்பிக்கு ஏதாவது பிரச்சனைனா இதை பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான டேட்டா இதெல்லாம். ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. ஓகேங்களா? இது ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது. ஓகேங்களா? இதை நம்ம டிபிஎஸ்பி பார்க்குறவங்க டெப்தா பார்க்கலாம். ஓகேங்களா? சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இது முக்கியம். சமுதாய நலனை மக்களுக்கு தரதான் ஒரு நோக்கம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் நாவல் ஃபியூச்சர்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா புதுமையான சிறப்பம்சம், அப்படி இல்லைன்னா நாவல் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றது இதுதான். யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஆல்ரெடி பார்த்தோம். இதயம் மற்றும் ஆன்மான்னு ஒண்ணு பார்த்தோம். இப்ப புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அதை சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 3 பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கும் பார்ட் 4 பார்த்தோம். எது? டிபிஎஸ்பி. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசம். ஓகேங்களா? இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஆமா பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலிருந்து பெறப்பட்டது. ரொம்ப முக்கியமான டேட்டா அது ரெண்டுமே. இவங்க அமெரிக்கால இருந்து வாங்கியிருக்காங்க, அவங்க அயர்லாந்துல இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமைகளை சுருக்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. ஆமா பார்த்தோம். இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். இதை ஃபாலோ பண்றது பண்ணாதான் அந்த அரசோட எண்ணம் தான். ஓகேங்களா? அடுத்து இவற்றை நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும். இது முக்கியமான விஷயம். இதுவுமே வந்து ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? செயல்படுத்த முடியும். நம்ம இப்ப பார்த்தோம். இவங்க வந்து செயல்படுத்த முடியாது. நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது, இதை செயல்படுத்துறது கட்டாயப்படுத்த முடியாதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. ஓகேங்களா? இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. ஓகேங்களா? இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கொள்கைகள் செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம், அதாவது மக்கள் நல அரசுன்னு சொல்லுவாங்க. இது பேரு மக்கள் நல அரசு. அதுதான் அப்படி சொல்றாங்க. சுத்தி வளைச்சு மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் அப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க. ஓகேங்களா? 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்டத்திட்டத்தின்படி 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்டத்திட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. நம்ம பார்த்தோம். இது அங்கேயே சொல்றப்பே சொன்னா இது இம்பார்ட்டன் சொல்லிட்டு பாருங்க. பிரிவு 21A சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது இயர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு வழங்கணும்னு சொல்றாங்க. இது ஆர்டிகல் 21A. நம்ம மேல சொல்றப்பே சொன்னோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பாலிட்டி கிளாஸ் பாக்குறப்போ டெப்தா அந்த ஒவ்வொரு ஆர்டிகல் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து அடிப்படை கடமைகள். இந்திய அரசமைப்பின் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன். அப்போ இது பாருங்க, அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அடுத்தது வருது. ஓகேங்களா? இந்த அடிப்படை கடமைகள் வந்து பார்ட் 4A அப்படிங்கிறது மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி இது இருந்திருக்காது. ஸோ இது வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எங்க இருந்து? இது வந்து ஆர்டிகல் 51A அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள ஒரு 11 டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டார்டிங்ல 10 இருக்கும். ஓகேங்களா? இது யுஎஸ்எஸ்ஆர், அதாவது முன்னாள் சோவியத் யூனியன், அதுல இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 1976. இது முக்கியமான டேட்டாஸ். இதெல்லாம் அப்படியே முக்கியமான டேட்டாஸ். ஓகேங்களா? 76. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இவங்க தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. யாரு? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இவங்க தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி
நமது அரசியலமைப்பின் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்து. அப்போ அடிப்படை கடமைகள்னா அதான் குடிமக்களோட பொறுப்புகள். அதான் சொல்றாங்க அடிப்படை என்ன சொல்றாங்க அடிப்படை கடமைகள் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சிலவற்றை சேர்த்து. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? இந்த திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A நான் தான் சொன்னேன் 4A அப்படிங்கிற பார்ட்டையும் இந்த பகுதி 51A என்ற ஒரே ஒரு சட்டப்பிரிவு இந்த சொல்லிட்டோம் இல்லையா அந்த ஒரே ஒரு சட்டப்பிரிவையும் குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் சட்ட தொகுப்பா இருக்கு. ஓகேங்களா? 10. அப்போ ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல 10 தான் இருந்துச்சு. பிளஸ் 1 சேர்த்தாங்க. இப்போ 11 இருக்கு. 11 டியூட்டிஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு இப்போ இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த பட்டியல் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். நம்ம நாட்டோட சின்னம், தேசிய பாடல் என்ன சொல்லலையா, தேசிய கொடி ஏறினப்ப சல்யூட் பண்ணும், தேசிய பாடல் பாடுறப்ப நிமிர்ந்து நிக்கணும் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான சில உரிய மரியாதைகள்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் கடமைகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகளாக அமைந்த உரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் வேண்டும். அப்போ நம்ம போராட்டினாங்க இல்லையா, அவங்களோட நோக்கங்களை என்ன பண்ணணும், நம்ம போற்றி பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாரா இருக்கும். இப்போ நாட்டுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, நம்மளோட உதவி தேவை அப்படின்னா பண்ணுவோம், நம்ம நாட்டுக்கு எந்த விதமான யோசனை பண்ணுவோம், செய்ய வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்றாங்க. அடுத்து, சமயம், சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். அப்போ சகோதரத்துவத்தை வளர்த்தல், பெண்களை கண்ணியமாக காத்தல், டிக்னிட்டி ஆஃப் உமன் சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டும் முக்கியம். ஓகேங்களா? அடுத்து, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஓகேங்களா? கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிருக்காங்க. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை, அப்போ சுற்றுச்சூழலை தான் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நம்மளோட கடமைன்னு சொல்றாங்க. அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்மளோட கடமை. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். என்ன பண்றாங்க, திடீர்னு ஏதாவது பிரச்சனை டக்குனு என்ன பண்றது, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை கொளுத்துறது, பில்டிங் எல்லாம் சேதப்படுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். அதாவது இதுதான் கடைசியா சொன்னது, நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் முடிஞ்சிச்சு, 10 டியூட்டிஸ் முடிஞ்சிச்சு. அப்போ 11வது டியூட்டிஸ் அப்படிங்கிறது புதுசா சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? இதை கேன்னு சொல்லுவோம். 11 கே அப்படின்னு சொல்லுவோம். இங்க தமிழ்ல வந்து ஓன்னு போட்டிருக்காங்க, பட் கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? கே. அடுத்து, குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். ஓகேங்களா? எல்லாருக்கும் கல்வி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை வந்து வழங்குறது தான் இவங்களோட நோக்கம் சொல்லிருக்காங்களா. அப்போ 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51A நான் சொல்ல பாருங்க, கே இங்க இருப்பாங்க, கே கீழ் 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, 11வது அப்படிங்கிறது கல்வி, அனைவருக்குமான கல்வி அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? எப்ப சேர்த்தாங்க, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, மத்திய மாநில அரசு உறவுகள். ஓகே, போலாமா? ஓகே, என்ன சொல்றாங்க, சட்டமன்ற உறவுகள். ஃபர்ஸ்ட், மத்திய மாநில அரசுகளோட உறவுகள். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று சட்டமன்ற உறவுகள். மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. அப்போ சென்ட்ரல் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் அல்ல, இந்தியாவோட எந்த பகுதிக்கும் சட்டமிற்றக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கு. ஓகேங்களா? இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? நம்ம பார்த்தோம், யூனியன் பிரதேசங்களுக்கு என்ன பண்ண முடியும், நாடாளுமன்றத்தால சட்டம் அப்படிங்கிறது போட முடியும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நம்ம அங்க பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நம்ம பார்த்தோம். 7வது அட்டவணை அப்படிங்கிறது ஆர்டிகல் 246 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். என்ன சொல்லுது, 3ஆ பிரிக்கிறது, அதிகார பரிவினை பற்றி கூறுகிறது. அவை
மத்திய பட்டியல் பார்த்தோமாங்க? பார்த்தோம். அடுத்து மாநில பட்டியல் பார்த்தோம். அடுத்து பொதுப்பட்டியல். இந்த 3த்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நம்முடைய 97, 66, 47 அப்படிங்கிற இந்த பணிகளையும் பார்த்தோம். அங்க நம்ம இதெல்லாம் அப்படியே டெப்த்தா பார்த்தோம். ஓகேங்களா? மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரம் நாடாளுமன்றம். அப்போ மத்திய பட்டியல நாடாளுமன்றம் பார்த்தோங்க. மாநில அரசுக்கு யாரு? மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டுள்ளன. ஓகேங்களா? ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. இதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் இங்க யூனியன் கவர்மெண்டோட இருக்கு, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்டோட இருக்கு, இங்க கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுக்க முடியும், இதுல மாநில அரசு போட முடியும். இவங்க 2 பேருமே இங்க சட்டம் போட முடியும். எங்க பொதுப்பட்டியல்ல. இன்கேஸ் 2 பேருமே ஒரே துறையின் கீழ சட்டம் போடுறாங்க அப்படின்னா, அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறதுதான் செல்லும், ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அதிகார பகிர்வு என்பது இதுதான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருந்தது மாறி இருக்கும். பொதுப்பட்டியல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க? மாத்திருப்பாங்க. பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100. அப்போ யூனியன் லிஸ்ட்ல 100, ஸ்டேட் லிஸ்ட்ல 61, கன்கரண்ட் லிஸ்ட்ல 52 அப்படிங்கிற மாதிரியான துறைகள் இருக்கு. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து எத்தனை துறைகள்? 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? இதனாலதான் நம்ம பார்த்திருப்போம். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுக்கு இதான் காரணம். ஓகேங்களா? 5 துறைகளை மாத்திருக்காங்க. என்னென்ன துறைகள்? கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்கள், நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். இந்த 5 தான் மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த 5 துறையை மாத்திருக்காங்க. அடுத்து நிர்வாகத்துறை. 2வது ஒண்ணு நிர்வாகத்துறை. ஓகேங்களா? நிர்வாகத்துறை. ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. ஆமா, மாநில அரசோட நிர்வாகம் அப்படிங்கிறது மாநில அரசுல மட்டும்தான் இருக்கு. அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. ஓகே. அதே வேளையில் மத்திய அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் கொண்டது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம். அடுத்து மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள், ஓகே, அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியன ஆகும். ஓகேங்களா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இதுதான். என்னது? நாடாளுமன்ற தொடர்பான விஷயங்களை சட்டங்களை இயற்றுறதுக்கான சிறப்பு அதிகாரம். இல்ல 2 மாநில அரசுகள் செய்யும் ஒப்பந்தத்துக்கு என்ன பண்றது? அங்கீகரிப்பது. இதெல்லாம் தான் நிர்வாக அலுவலகங்கள்ல மத்திய அரசோட நிலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 நிர்வாகம் 268 இருந்து 293 வரை. அப்போ சட்டப்பிரிவு 268 இருந்து 293 என்ன பண்ணுது? நிதி உறவுகளை பத்தி சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் பார்ப்போம். உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? வரி தான் ஒரு நாட்டோட வருமானத்துக்கு முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? அதை என்ன பண்ணலாம்? அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் விதிக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியல் சட்டம் 280 படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நிதிக்குழு. இது நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பாக்குறப்ப பார்ப்போம். ஆர்டிகல் 280 இல்லைனாக்கா என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் பத்தி பாக்குறப்ப ஆர்டிகல் 280 அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் கமிஷன் எஃப்சி அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது பார்ப்பாங்க. மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரிந்து கொள்ளப்படுகின்றன. இதை பத்தி தான் சொல்லுவாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் வரியை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பினான்ஸ் கமிஷனோட வேலை. ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணுவாரு? பிரசிடென்ட் அவர் போடுவார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இங்க பாத்துக்கலாம். 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழுவை அமைத்தது. ரொம்ப முக்கியமான டேட்டா இதெல்லாம். அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 1969 ராஜமன்னார் குழு. ஓகேங்களா? அடுத்து அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்ட பகுதி 17 343 இருந்து 351 வரை முக்கியமானது அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. ஓகேவா? அடுத்த தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்தன. இதை நம்ம பார்த்தோம். ஷெட்யூல் 8 பார்க்கிறப்போ நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 14 இருந்துச்சு, இப்ப 22 இருந்துச்சு. என்னென்ன சட்டத்திட்டங்கள் படி என்னென்ன மொழிகள் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம 8th ஷெட்யூல் பார்க்கிறப்போ நம்ம இதெல்லாம் டெப்தா பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து அப்ப அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வேற, செம்மொழிகள் வேற. இங்க செம்மொழிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. 2004ஆம் ஆண்டு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டை ஏற்பாடு. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதிகளை பெற்றுள்ளன. ஓகேங்களா? இப்ப அது மாறிடுச்சு. மேலும் 5 மொழிகள் வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? செம்மொழிகள். ஓகே, தமிழ் 2004 ஃபர்ஸ்ட், 2வது சமஸ்கிருதம், 3வது தெலுங்கு அண்ட் 4வது கன்னடம். அது ரெண்டும் ஒரே வருஷம் தான். மலையாளம் 5, ஒரிஷா 6. ஓகேங்களா? இது வந்து வருஷத்துப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே இயர் மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படியே அரேஞ்ச் பண்ண அப்படியே கேட்பாங்க.
தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஒரியா. ஓகேங்களா? 2014 வரைக்கும். 2004ல ஃபர்ஸ்ட் தமிழ். ஓகேங்களா? இந்த டேட்டா அப்படியே முக்கியம். அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகே. அவசர கால ஏற்பாடுகள். இப்போ தேசிய அவசர நிலை 352. ஓகேங்களா? போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் யாரு பிரசிடென்ட் என்ன பண்ணுவாராம்? தேசிய அவசர நிலை கொடுத்துருவாரு. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் ரொம்ப கேட்பாங்க. ஓகேங்களா? அது அடிக்கடி கேட்பாங்க. 352. ஆர்டிகல் 352 அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டு போர் இன்கேஸ் ஏதாவது போர் வருது இல்லைன்னா வெளிநாட்டோட ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? இதை வந்து வெளிப்புற அவசர நிலை என அழைக்கப்படுகிறது. இது வெளியிலேருந்து உள்ள பிரச்சனைகள் காரணமாக ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை. இப்போ இன்கேஸ் உள்நாட்டுல சேர்ந்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா ஒரு கலவரம் பண்றாங்கன்னா அது உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 71, 71 இந்த 3 டைம்ல அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து மாநில அவசர நிலை. இது பாருங்க அங்க 352 பார்த்தா இங்க 356. ஓகேங்களா? பிளஸ் 4 பண்ணோம்னா அடுத்தது மாநில அவசர நிலை. ஓகேங்களா? ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? ஒரு மாநிலத்தின் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது, அதாவது இங்க ஆளுநர் வந்து அறிக்கை அளிக்கிறார். யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்றாருன்னா ஆர்டிகல் 356 படி அவசர நிலை அறிவிக்கலாம். எங்க? மாநிலத்துல. அதாவது பர்டிகுலரா எந்த மாநிலத்திலயோ அந்த மாநிலத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்க? அந்த அவசர நிலை அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த 352 அப்படிங்கிறது இந்தியா முழுவதுக்கும். ஓகேங்களா? இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டி செயல்படுத்த முடியும். அப்போ ஒரு வருஷம் தான் இருக்க முடியாது, அதுக்கு மேல இருக்க முடியாது. ஓகேங்களா? இன்கேஸ் அங்க எலெக்ஷன் நடத்த முடியல இல்லைனாக்கா அங்க தேசிய அவசர நிலை இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு வருஷத்தை தாண்டி என்ன பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள். அதிகபட்சமா 3 வருஷம் தான் இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. அப்போ ஆளுநர் என்ன பண்ணுவாரு? குடியரசுத் தலைவரோட மேற்பார்வையில ஆளுநர் வந்து பார்த்துப்பாரு மாநிலத்தை. இந்தியாவின் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ எங்க ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சு அப்படின்னாக்கா எங்க? பஞ்சாப்லன்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை. ஏன்னா அங்க பார்த்த மாதிரி தான் 352 கூட பிளஸ் 4 சேர்த்தோம்னா அங்க 356 அது கூட பிளஸ் 4 சேர்த்தோம்னா 360. ஓகேங்களா? அப்படியே பிளஸ் 4 ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு பிளஸ் 4 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன்ல நிறைய ரூல் இருக்கு. அதுல இந்த ரூல் பிளஸ் 4 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4 நாளா கூட்டிட்டு வர்றது. நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு பகுதி சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கலாம். அப்போ மேல பார்த்தோம் இதெல்லாம் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? அதோட கடன் அப்புறம் வந்து என்னது இந்தியாவோட பகுதியில் ஆபத்துல இருந்தா என்ன பண்றாங்க? ஆர்டிகல் 360 கொண்டுட்டு வருவாங்க. ஓகேங்களா? இது நிதி சம்பந்தப்பட்டது. இந்த வகையான அரசியல் அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினர் ஆயினும் அவரது ஊதியம், படிகள், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இது இம்பார்ட்டன்டான டேட்டா. எல்லாரோட சம்பளத்தையுமே குறைச்சிருவாங்க. நாட்டோட நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னா எல்லாரோட சம்பளத்தையுமே என்ன பண்ணுவாங்க? குறைச்சிடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹைகோர்ட்டோட ஜட்ஜிகள் கூட விதிவிலக்கு கிடையாது. எல்லாரோட சம்பளத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க கம்மி பண்ணிடுவாங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங்க சொல்லுது. ஓகேங்களா? குறிக்கிறது. அரசியலமைப்பின் பகுதி 20 ஆர்டிகல் 368 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சட்டத்திட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய அரசியலமைப்போட விதி என்ன? ஓகேங்களா? பகுதி 20 368 சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை தெரிவிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். இப்போ எந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணலாம்? அரசியலமைப்பு திருத்தலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சீர்திருத்த மசோதா அறிமுகப்படுத்த வேண்டும். அப்போ அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னா 2 அவையிலுமே லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஓகேங்களா? லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2த்துலயுமே அறிமுகப்படுத்தணும்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். அப்போ 2 சொல்றாங்க. லோக்சபா இருக்கலாம் இல்லைன்னா ராஜ்யசபா இருக்கலாம். 2த்துலயுமே 2 பங்கு பேர் என்ன பண்ணும்? அதுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இது எங்க போகுமா? பிரசிடென்டோட சைன் வாங்குறதுக்கு அப்ரூவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் அந்த மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ
அவர் சைன் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அது வந்து அரசியலமைப்புல ஏத்துப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன திருத்தினாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்போ நாடாளுமன்றம் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னாக்கா, இங்க சட்டமன்றத்துக்கு எந்த விதமான பங்குமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நாடாளுமன்றம் தான் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான முடிவுகளுமே யார் எடுப்பாங்க? நாடாளுமன்றம் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மாநில சட்டமன்றத்தால் எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. இதுதான் பாயிண்ட். அரசியலமைப்பு சட்டத்தின் வகைகள், சட்ட திருத்தத்தின் வகைகள். அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அரசியலமைப்பு 368 படி சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு திருத்தப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். 3 வகைகள்ல. இது நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்துதல். ஒண்ணு நாடாளுமன்றத்தோட இதெல்லாம் அங்க டெப்தா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க புக்ல இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். அங்க நம்ம கிளாஸ் பார்க்கறப்போ அங்க டெப்தா பார்க்கலாம். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்துதல். ஓகே. அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்துதல். அப்போ அங்க சாதாரண ஆர்டினரி, இங்க ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிறப்பு. அடுத்து 3வது நாடாளுமன்றத்தின் சிறப்பு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அப்புறம் பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட சட்டமன்றங்களின் ஒப்புதல், கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஸ்டேட் என்ன பண்றாங்க, அதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த 2 விஷயமும் முக்கியம். அதுல இப்போ 3 விதமா திருத்த முடியும்னு சொல்றாங்க. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. குறு அரசியலமைப்பு அப்படி இல்லைன்னா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிறு அரசியலமைப்பு அப்படின்னா குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஓகேங்களா? வந்தாச்சு. பாடத்தோட கடைசி முடிவு வந்தாச்சு. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில், இப்படி இதெல்லாம் முக்கியம். அப்படியே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம். ஓகேங்களா? இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம்.என். வெங்கடாச்சலையா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வெங்கடாஜலபதிக்கு 2000 நோட்டு காணிக்கையா போட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெங்கடாஜலபதிக்கு 2000 நோட்டுல காணிக்கை கொடுத்தா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வெங்கடாச்சலையா 2000 ஆண்டு. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. தேசிய சீராய்வு ஆணையம். ஓகேங்களா? அது பேர். ஓகேங்களா? அடுத்து அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கோடு ஆராய ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சது. 2வது அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெங்கடாச்சலையா, 2வது ஏப்ரல் 2007 எம்.எம். பூஞ்சி அவர்கள் தலையில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு ஆணையத்தையும் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாடம் முடிஞ்சிருச்சு. பாடத்துல இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன் நானு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பாடமே இம்பார்ட்டன்ட் பாடம் தான். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம், எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? இதை நம்ம தனித்தனியா செப்பரேட்டா ஒவ்வொரு கிளாஸா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்பதான் பாலிட்டி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிட் 8 வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த டாபிக் எல்லாத்தையுமே செப்பரேட்டா நம்ம தனியா பார்க்க ஆரம்பிப்போம். நான் சொன்ன மாதிரி கலைச்சொற்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரியாம்பிள்னா என்ன, செகுலரிசம்னா என்னது, ரிட்னா என்னது, டிஸ்கிரிமினேஷன், சாவர்ஜினிட்டி, ஹெரிட்டேஜ், அட்டானமி, ப்ரொக்ளமேஷன் அப்படிலாம் என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்ல தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல இல்லைனாக்கா வந்து எதிர்ச்சொற்கள் கேட்கறப்ப நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு டைம் புக் பேக் அப்படியே பார்த்துடலாம். உங்களுக்கு அப்படியே தெரியுதான்னு பாருங்க அப்படியே. ஓகே, பார்க்கலாமா? கீழ்காணும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர் இது. ஓகே, அந்த 5 வார்த்தைகள் 5 சொற்கள் இருக்கும். ஓகேங்களா? 5 சொற்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆர்டர் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் அப்படிங்கிறது கரெக்டா கேட்பாங்க. ஓகேங்களா? குடியரசு வராது, இறையாண்மை, குடியரசு அப்படிங்கிறது லாஸ்ட் வேர்டு. குடியரசு அப்படிங்கிறது லாஸ்ட் வேர்டு. ஓகேங்களா? குடியரசு அப்படிங்கிறது லாஸ்ட் வேர்டு. அந்த இந்த ஒரு வேர்டு வச்சு நம்ம எடுத்துலாம் பாருங்க. குடியரசு அப்படிங்கிறது லாஸ்ட் வேர்டு. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி, அப்படி இல்லைன்னா ஜனநாயக குடியரசு. ஆப்ஷன் இ தான் கரெக்ட். ஓகேங்களா? இந்திய அரசமைப்பின் படி முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது பார்த்தோம். ஒரே ஒரு முறை மட்டும்தான் 3 வார்த்தைகளை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஓகேங்களா? ஒரு வெளிநாட்டவர் அப்படின்னா என்னது, இயல்பு உரிமை, அதன் மூலியமா தான் முடியும் பெற முடியும். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி, சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. மத்த எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது மட்டும் லீகல் ரைட். இது மட்டும் இதுல தவறா இருக்கு. ஏன்னா இது வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? கீழ்காணுதல் ஒன்று அடிப்படை உரிமையை பெறுவதற்கான உதாரணம் இல்லை. கீழ்காணுதல் இது அடிப்படை உரிமையை பெறுவதற்கான உதாரணம் இல்லை. என்ன சொல்றாங்க, கர்நாடகாவில இருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல், கிறிஸ்தவ சமயக்குழு தொடர்பாக பள்ளிகளை அமைத்தல். அடுத்து என்ன சொல்றாங்க, ஆண் பெண் இருபாலருக்கும் அரசு பணிகளில் சம ஊதியம் பெறுதல்,
இப்போ பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு செல்லுதல். ஓகேங்களா? அப்போ சொத்துக்கள் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள்ல வராது. ஓகேங்களா? பெற்றோரின் பூர்வீக சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு செல்லுதல். இது சொத்துரிமை அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? சொத்துரிமை அப்படிங்கிறது வராது. அடுத்து பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்பட்டது எது? அங்க போய் பார்த்தோம். ஆர்டிகல் 32ன்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? அது அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? அரசியலமைப்பு உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? உச்சநீதிமன்றம் விரும்பினார், அவங்க கிட்ட கிடையாது. பிரதமர் அவரும் கிடையாது. தேசிய அவசியம் என்பது பிரதமர் குடியரசுத் தலைவரின் ஆணையினார். ஓகே, மேற்கண்ட அனைத்தும் வராது. தேசிய அவசியம் என்பது பார்த்தோம். எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? அதை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நமது அடிப்படை கடமைகளை அப்போ நமது அடிப்படை கடமைகளை எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னாக்கா, அடிப்படை கடமைனாவே ரஷ்யாவோடது. ஓகேங்களா? ரஷ்யாவோடது. அமெரிக்காவிலிருந்து அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்டே வாங்கணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அமெரிக்காவிலிருந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா? ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அல்லது அயர்லாந்துலேருந்து டிபிஎஸ்பி அப்படிங்கிறத வாங்கியிருப்போம். கனடாவிலேருந்து என்ன வாங்கியிருப்போம் அப்படின்னாக்கா, கவர்னரோட அப்பாயின்மெண்ட் அது கனடாவிலேருந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா? எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் பார்த்தோம். 352 அப்படிங்கிறது தேசிய அவசர நிலை. அது கூட பிளஸ் 4 கூட்டணும் அப்படின்னா மாநில அவசர நிலை. அது கூட பிளஸ் 4 கூட்டணும் அப்படின்னா அதுதான் நிதி அவசர நிலை. ஓகேங்களா? அப்போ எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் குறித்து பரிந்துரை செய்தன? ஓகேங்களா? அது சர்க்காரியா குழு எதுக்காக போட்டப்பட்டது? சர்க்காரியா குழு போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் குழு போட்டிருப்பாங்க. 1983ல போட்டிருப்பாங்க. ராஜமன்னார் குழு 1969. வெங்கடாச்சலையா பார்த்தோம் 2வது. ஓகேங்களா? இதுல வெங்கடாச்சலையா அப்படிங்கிறது அரசியலமைப்பு தொடர்பானது. ஓகேங்களா? மத்திய மாநில உறவு சம்பந்தப்பட்டதுல அரசியலமைப்பு சம்பந்தப்பட்டது பார்த்தோம். சீராய்வு ஆணையம் பார்த்தோம். ஓகேங்களா? சரியான விடை வந்து 1, 2. ஓகேங்களா? முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எங்க தோன்றியதுன்னா USA பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே பாடம் ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே அதான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்திய அரசியல் சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம். சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? அவர்தான். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தோம். 1949 நவம்பர் 26. ஓகேங்களா? அடுத்து நீதி பேராணைகள் சட்டப்பிரிவு. அப்போ 5 வகையான பேராணைகள் அவங்க பார்த்தோம். மேண்டமஸ், செரிட்டோரி, ப்ரோஹிபிஷன் அதெல்லாம் பார்த்தோம். 5 வகையான பேராணைகள் என்னது? ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டும், ஆர்டிகல் 226 அப்படிங்கிறத இது கொடுக்கல, பட் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படிங்கிறது ஹை கோர்ட்டும். இது சுப்ரீம் கோர்ட், இது ஹை கோர்ட். இது 5 வகையான நீதி பேராணைகள் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்? ரிலீஸ் பண்ண முடியும். இந்திய குடிமக்கள் அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் இந்திய குடிமக்கள் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பார்ட் 4ல என்னது ஏ. ஓகேங்களா? பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. இப்போ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? குடியுரிமை சட்டம் 1955 பார்த்தோம். முகப்புரை அப்படிங்கிறது எப்போ திருத்தினாங்க? முகப்புரை 42வது அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தினாங்க. முகப்புரைக்கு காரணமான ஒரு ஆள் யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்ப ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்ப வெயிட் பண்ணுவோம். குறு அரசியலமைப்புன்னு அழைக்கப்படக்கூடியது 42வது சட்டத்தில் இதுக்கு மட்டும் தான் பொருந்தும். அப்போ செம்மொழி அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறதுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ 4. தேசிய அவசர நிலை 1962ல வந்திருக்கும். அப்போ முகப்புரை அப்படிங்கிறது 1948ல ஜவஹர்லால் நேரோட குறிக்கோள் தீர்மானம் பார்த்தோம் இல்லையா? பட் அதுக்கு இங்க மேட்ச் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ பாலிட்டி அப்படிங்கிற டாபிக் இது முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் டேட்டா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நம்ம திரும்ப அந்த டாபிக் பார்த்துட்டே இருக்க முடியும். பார்க்குறப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு இது நல்லா வந்து மெமரி ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் டேட்டாஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது இயர்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் விளக்கமாக தான் பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் முக்கியமான விஷயம்னு சொன்னோமோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதோட டெப்த்தான கிளாஸ் அப்படிங்கிறது பார்ட் வைஸ் இதுல வந்து எல்லாம் ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. பட் இதோட இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தனித்தனியாக பார்ட் கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை இங்கே புரியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த கிளாஸ் அங்கே வரும். ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நல்லா படிச்சுட்டு என்ன பண்ணுங்க? நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை கைஸ்.